சென்னையோட பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து விலகி அந்த பழைய கிராமத்துக்கு வந்தாங்க ராகவன், அவரோட அப்பா, மகன் அர்ஜுன் மற்றும் மகள் மீரா. ஸ்கூலுக்கு போற வழியில அந்த பெரிய தாமரை குளம் இருந்துச்சு. அந்த தாமரைகள் மத்த குளத்துல இருக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப பெருசாவும் ரத்தம் கலந்த சிவப்பு நிறத்துலயும் இருந்துச்சு. ஊர்க்காரங்க யாரும் அந்த குளத்து பக்கம் ஒதுங்குறது கூட இல்ல. தாத்தா, அந்த தாமரை குளத்தை பத்தி சொல்லுங்க. அந்த குளத்தோட அடியில பாதாள லோகம் இருக்குன்னு சொல்லுவாங்கப்பா. அங்க இருக்கிற தாமரைகள் வெறும் பூக்கள் இல்ல, பாதாளத்துல இருக்கிற ஆவிகளோட கண்கள். யாராவது ஆசைப்பட்டு அதை பறிக்க போனா அந்த குளம் அவங்கள அப்படியே உள்ள இழுத்துக்கும். மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது மீரா திடீர்னு நின்னுட்டா. அண்ணா, அங்க பாரு, ஒரு தங்க மோதிரம் தாமரை இலை மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கிட்ட ஓடுனா. அர்ஜுன் தடுக்கிறதுக்குள்ள மீரா குளத்தோட விளிம்புக்கு போயிட்டான். திடீர்னு அந்த தாமரை பூக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பயங்கரமான சத்தத்தை எழுப்புச்சு. அந்த தாமரை தண்டுகள் எல்லாம் கைகள் மாறி மாறி மீராவோட காலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சது. தூரத்துல இருந்து ராகவன் ஓடி வர்றாரு. ஆனா அங்க ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. சத்தியம். அப்பா, இது என்ன நடக்குது? இந்த குளம் எப்படி இருக்கு? ராகவா, இது வெறும் குளம் இல்ல, இது நம்ம குடும்பத்தோட பழைய காவல் நிலம். ஒவ்வொரு 25 வருஷத்துக்கும் ஒரு முறை நம்ம ரத்தத்துல ஒருத்தர் இத காவல் காக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இந்த பாதாள லோகத்து கதவை மூடி வைக்க ஒரு சபதத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த தாமரைகள் அது பூக்கள்ல மீரா, அது நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்கள். அவங்க தான் இந்த பாதாள லோகத்துல இருக்கிற அரக்கர்கள் வெளியே வராம தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அந்த கதவு மெல்ல திறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த கிராமத்தை விட்டு நாம் சென்னைக்கு போனதுனால அந்த காவல் பலவீனமாயிடுச்சு. உன் ரத்தம் இங்கே வந்தாச்சு. இனி பாதாள லோகத்து அரசனுக்கு யாரும் தடை இல்லை. ராகவா, இதப்படி உன் கையில் ஒரு சின்ன கீறல் போட்டு அந்த ரத்தத்தை இந்த குளத்துல விடணும். அப்பதான் இந்த சபதம் புதுப்பிக்கப்படும். ஆனா ஒரு முறை ரத்தம் கொடுத்துட்டா நீ இனிமே இந்த ஊரை விட்டு எப்பவும் வெளியே போக முடியாது. உன் வாழ்க்கை இந்த குளத்தோடே முடிஞ்சிடும். ராகவன் குழப்பத்துல இருக்கான். ஒரு பக்கம் தன்னோட பிள்ளைங்க பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் வாழ்நாள் முழுதும் இந்த மர்மமான இடத்துல சிறைப்பட்டு இருக்கணும் என்ற பயம். அடுத்தது என்ன நடக்கும்? ராகவன் ரத்தம் கொடுத்து அந்த கதவை மூடிட்டு அங்கேயே காவலாளியா மாறுறார்.